வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம அரிசி மாவு புட்டு பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. நான் அரிசி மாவு 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். தேங்காய் பத்தை ஒரு 10 தேங்காய் பத்தை, 50 கிராம் சர்க்கரை, ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தூள் உப்பு அப்படியே போட முடியாது, கரையாது. லைட்டா தண்ணி ஊற்றி ஏன்னா ஸ்வீட்டில் லைட்டாக நம்ம உப்பு கலந்தா ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம கலக்கிறோம். தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது, தெளிச்சு லைட்டாக பிசைங்க. தண்ணி ஊற்றி மாவு பிசையக்கூடாது. பாருங்க, லைட்டா உப்பு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பச்சை தண்ணி தான் லைட்டா தெளிச்சு பாருங்க. புட்டு பதத்துக்கு நம்ம லைட்டா தான் தண்ணி நான் தெளிச்சுக்கிறேன். இதான் பதம். ஏன்னா நம்ம தண்ணி எதுக்கு தெளிக்கிறோம்னா மாவு வேவறதுக்காக தான் தெளிக்கிறோம். நம்ம இட்லி குண்டால நம்ம ஒரு வெள்ளை துணி நினைச்சு போட்டு நம்ம புட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, கட்டி முட்டி இல்லாத நல்லா உடச்சி விட்டுங்க. நல்லா கொல கொலன்னு இருக்கணும். நம்ம லைட்டா தான் தண்ணி தெளிக்கணும். இந்த அரிசி மாவு வேகத்துக்கு லைட்டா தான் தெளிக்கணும். தண்ணி நிறைய ஊத்திட பாருங்க. நான் இட்லி பாத்திரம் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அடி தட்டு போட்டுக்கலாம், இட்லி தட்டு. ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி நினைச்சுக்கணும். நினைச்சு நம்ம இட்லி தட்டு மேல போட்டுக்கலாம். உப்பு தண்ணி போட்டு தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை நம்ம இந்த காட்டன் துணி மேல கொட்டிக்கலாம். உங்கள்கிட்ட புட்டு குழா இருந்தா நீங்க புட்டு குழால கூட செய்யலாம். நான் இட்லி பாத்திரத்துல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் மேல மூடிடலாம். அந்த ஆவி வெளியே போகாம புட்டுக்குள்ளே அப்படியே வேகும். மூடி போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம எடுத்துக்கலாம். புட்டு வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். நம்ம புட்டு வேக வச்சோம். புட்டு வேற பாத்திரத்துல மாத்தி நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். 50 கிராம் கரெக்டா இருக்கும். அதுக்கு நான் தேங்காய் திருவுல ஒரு கப்பு போடுறேன். பிள்ளைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வெள்ளை சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேணான்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல டிஃபன் டைமுக்கு புட்டு தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம், விட்டுட்டோம். இப்ப நம்ம டைம் இல்லைன்னு நானே இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கிறேன். நான் வெள்ளை சர்க்கரை போட்டு செஞ்சு காமிச்சுக்கிறேன். நீங்க கருப்பு இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பூ மாதிரி தேங்காய் திருவுள் எல்லாம் போட்டுக்கிறேன், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டுக்கிறேன். நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.